கை கால் மூட்டு எலும்பு, இடுப்பு எலும்பு பிரச்சனை, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம் நம்ம அதற்கு நம்ம பயிற்சி கொடுப்பதே இல்லை. நல்லா நடக்கணும்னா நடக்கணும், அப்போ தான் நல்லா நடக்க முடியும். நடக்காமலே நான் நடப்பதே இல்லை, அப்போ என்னால் நடக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நடக்கலை, அதனால உங்களால் நடக்க முடியலை. நீங்கள் நடந்தால் தான் உங்களால் நடக்க முடியும். ஓடலை, என்னால் ஓட முடியலன்னா நீங்கள் ஓடவே இல்லை, அதனால தான் உங்களால் ஓடவே முடியலை. அது மாதிரி தான் இடுப்பு வலியெல்லாம் ஏன் வருதுன்னாக்கா, குனிந்து நிமிந்து திரும்பி திருகி இது மாதிரி உடற்பயிற்சி, வெறும் உடற்பயிற்சியால் மட்டுமே எல்லாம் கிடைச்சிடாது. அந்த இடுப்பெலும்பு, இடுப்பு மூட்டுகளுக்கான பயிற்சிங்கிறது நம்ம விளையாடணும், டான்ஸ் ஆடணும். அதன் மூலம் நமது உடல்களுக்கு, மூட்டு எலும்புகளுக்கெல்லாம் பயிற்சி கிடைக்கும். வித்தியாசமான பயிற்சியெல்லாம் கிடைக்கும். வித்தியாசமான அனுபவங்களை அந்த மூட்டு இடுப்புலாம் சந்திக்கும். டான்ஸ் ஆடும்போது நம்ம எப்படியெல்லாம் திரும்புகிறோம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அந்த அசைவுகள்லாம் டான்ஸ் ஆடினா தான் கிடைக்கும். அது மாதிரி தான் விளையாடும்போதும் நமது கால்களுக்கு, மூட்டுகளுக்கு, இடுப்புகளுக்கு வித்தியாசமான அசைவுகள் கிடைக்கும். அது விளையாடினா மட்டும்தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக சில அசைவுகள் கிடைக்கும். அது உடற்பயிற்சி செஞ்சால் தான் கிடைக்கும். யோகாசனம் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு அசைவு கிடைக்கும், இடுப்பு எலும்புகளுக்கு, மூட்டு வலிகளுக்கு. அது மாதிரி நம்ம நடந்தால் தான் அந்த சில அசைவுகள் கிடைக்கும். அதன் மூலம் மட்டும்தான் அந்த மூட்டுலாம் எந்த பிரச்சனையும் வராது, மூட்டு வலி வராது. மூட்டு வலி ஏன் வருதுன்னா, நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. காலாக வச்சுருக்குறோம், கை கால்களை அப்படியே வச்சுருக்குறோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம நடக்கிறதும் கிடையாது, ஓடுறதும் கிடையாது, விளையாடுறதும் கிடையாது, நடனம் ஆடுவதும் கிடையாது. எதுவுமே செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு வண்டி, 2 வீலர் வச்சுருக்குறோம், ஒரு சைக்கிள் வச்சுருக்குறோம், பயன்படுத்தவே இல்லைன்னா என்ன ஆகும்? துருப்பிடிச்சு போய் அங்கங்கே ஸ்டக் ஆயிரும். அதுவுமே அதே மாதிரி தான் நமது உடலும் நம்ம பயன்படுத்தணும், தினம் பயன்படுத்தணும். விளையாடணும், ஓடணும், ஆடணும், நடக்கணும். அது மாதிரி குனிஞ்சு நிமிந்து உட்காந்து ஏதோ உடற்பயிற்சி செய்யணும், யோகாசனம் பண்ணணும். இதன் மூலம் அந்த மூட்டு எலும்புகள் அதற்கு பயிற்சி கிடைக்கிறது, நல்ல அசைவுகளுக்கான பயிற்சி. அதன் மூலம்தான் அது புதுப்பிக்கப்படும், அதன் செயல்திறன் புதுப்பிக்கப்படும். நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நேரே நடக்கிறோம், மெதுவாக நடக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் செய்கிறதில்ல. வீட்டுக்குள்ளேயே நடக்கிறோம், அவ்வளோதான். வெளியில் நடக்கிறது கிடையாது. வெளியில் போனால் எங்கேயாவது 2 வீலரில் போயிடுறோம், காரில் போயிடுறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கை கால்கள், மூட்டு எலும்பு இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி என்பது முழுமையாக கிடைப்பதில்லை. முழுமையாக கிடைக்கணும். சிலர் நடப்பாங்க, அது மட்டும் தான் செய்வாங்க, குனிஞ்சு ஏதோ சில வேலைகளை செய்வாங்க, ஓடவே மாட்டாங்க. அப்போ ஓடுவதற்கான பயிற்சி கிடைச்சாதான், ஓடணும் அப்படிங்கும்போது தான் அதற்கான பயிற்சி மூட்டு எலும்புகளுக்கு கிடைக்கும், இடுப்புகளுக்கு கிடைக்கும், கை கால்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் மட்டும்தான் இந்த மாதிரி மூட்டு வலி வராமல் நம்ம தடுக்கவே முடியும். அதனால் மூட்டு வலி, இடுப்பு வலி வந்துச்சுன்னா அவங்களுக்கு மிகச்சிறந்த மருந்து என்னன்னாக்கா, ஒரு 80% மருந்து என்னன்னாக்கா, இந்த மாதிரி விளையாடணும், நடக்கணும், ஓடணும், உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கு அசைவுகள் கொடுக்கணும். அசைவுகள் கொடுத்தா தான் நடனம் ஆடணும். அப்போ தான் அது மிகச்சிறந்த மருந்து. எதுவுமே செய்யாமல் வெறும் மருந்து மட்டுமே சாப்பிட்டுட்டு குணப்படுத்திட முடியும் அப்படின்னு நம்புறதை விட, அதற்கு மிகச்சிறந்த மருந்து இந்த அசைவுகள் கொடுக்குறது. நடக்கிறது, ஓடுறது, நடனம் ஆடுவது, விளையாடுவது. இந்த 4ம் மிகச்சிறந்த மருந்து. மூட்டு வலிகளுக்கு, இடுப்பு வலிகளுக்கு, முதுகு, கழுத்து இது மாதிரி வலிகளுக்கு மிகச்சிறந்த மருந்து எதுனாக்கா, நடனம் ஆடுவது, ஓடுவது, ஆடுவது, அப்புறம் விளையாடுவது, நடப்பது. இந்த பயிற்சி ஒரு 80%, மீதி 20% தான் மருந்துங்கிறது. அதனால் இதெல்லாம் செய்யாதனால்தான் அந்த உறுப்புகள், அந்த மூட்டு வலியெல்லாம் அப்படி ஸ்டக் ஆயிடுது. ஒரு வயசுக்கு மேலே இடுப்புகள்லாம் அப்படி பிடிச்சிக்குது. அந்த அசைவுகள், அதற்கான பயிற்சி அதற்கு கிடைப்பதில்லை. அதனால்தான் இது மிக முக்கியமான ஒரு தகவலாக நம்ம எடுத்துக்கணும் இதை. அதனால் அதுக்கு அசைவுகள் கொடுக்கணும், அதுக்கான பயிற்சி நம்ம கொடுத்தா தான் அந்த உறுப்புகள் அந்த மூட்டெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். அது நம்ம என்ன பண்ணணும், டான்ஸ் ஆடணும், விளையாடணும், ஜாலியாக அதை கொடுக்கலாம். அதுக்காக போயிட்டு செயற்கையாக நம்ம எந்த பயிற்சியும் செய்ய தேவையில்லை. உடற்பயிற்சியாக ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சால் போதும். ஒரு நடனம் ஆடுவது, விளையாடுறதுக்கு 1 மணி நேரம் முக்கியத்துவம் கொடுக்கணும். விளையாடுறது இருக்குல்ல, அது அற்புதமான, மனசுக்கும் சரி, உடம்புக்கும் சரி, இந்த மாதிரி எலும்பு மூட்டுகளுக்கும் சரி அற்புதமான ஒரு பயிற்சி விளையாட்டு தான். நடனம் ஆடுவது அற்புதமானது. அப்போ நீ ஏன் நடனம் ஆடணும்? நடனம் ஆடுறதுக்கே கூச்சப்படக்கூடாது. அது ஏன் நடனம் ஆடணும் அப்படிங்கிற அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும். நடனம் ஆடுவதன் மூலம் நமது இடுப்பு எலும்புகள் சிறப்பாக மாறுது. இடுப்பு எலும்புகள், மூட்டு எலும்புகள்,
அது அந்த அளவுக்கு அற்புதமாக மாறுது. அதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவழித்து என்னென்ன அறுவை சிகிச்சை இல்லாமல் செய்கிறாங்க, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. அதுக்கு பதிலாக நீங்கள் நடனம் ஆடுங்க, செலவே இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நடனம் ஆடுங்க, விளையாடுங்க. விளையாடுறதுக்கு இங்கே நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த இடுப்பு எலும்பு பிரச்சனை, 40 வயசுக்கு மேலே இடுப்பு எலும்பு பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு வராமல் இருக்கும். இங்கே விளையாட்டு மைதானமே இல்லை. அது காரணம் அப்போ அரசாங்கம் அதை செய்வதில்லை, விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்துவதில்லை. வீட்டுக்கு வெளியில் போனால் விளையாடுவதற்கு இங்கே மைதானங்களே இல்லை. அப்போ அரசாங்கமே திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு மூட்டு வலி வரணும், இடுப்பு வலி வரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த நோக்கம் இருக்குது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, அவங்க இடுப்பு எலும்புலாம் இந்த மாதிரி தான் ஸ்டக் ஆகி நிற்கணும், மூட்டு வலியெல்லாம் அவங்க அவஸ்தைப்படணும். விளையாட்டு மைதானங்களெல்லாம் கட்டிட்டாக்கா அப்புறம் அவங்க இடுப்பு வலி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்குது. அரசாங்கத்தை ஆட்சி செய்கிற அந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. மக்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறனால தான் அவங்க அந்த மாதிரி விளையாட்டு மைதானங்கள் அதெல்லாம் ஏற்படுத்துகிற அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுவதே இல்லை. 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அப்புறம் இயற்கையோடு கலந்து மக்கள் வாழ போகிறாங்க, இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறாங்க. அப்போது அதன் அடிப்படையில் அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் வடிவமைத்த அந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துட்றோம். காலையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு அரை மணி நேரம், காலைல 6 மணிக்கு இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் யோகாசனம். அப்புறம் காலை 7 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் அவங்க விவசாய நிலத்தில் உழைக்கிறாங்க. மென்மையான ஒரு உழைப்பு தான், முரட்டுத்தனமான உழைப்பு கிடையாது, ஒரு மென்மையான உழைப்பு. அப்புறம் மென்மையான உடல் உழைப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க, ஓடி போகிறாங்க. வேகமாக போனால் ஓடணும், எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே விளையாட்டு மைதானம் இருக்குது. அப்போ விளையாட்டு மைதானத்தில் தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு, ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம், பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம். அதன் மூலம் அந்த விளையாட்டு மைதானத்தில் தினமும் 1 மணி நேரம் அவங்க விளையாடுவாங்க. அப்புறம்னா அந்த கலை பூங்காக்கள் இருக்குது. அங்கே அந்த கலை பூங்காக்களில் போகணுன்னா அதுக்குன்னு அது ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பயன்படுத்துகிற ஒரு 2 ஏக்கர் நிலம் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கும். ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு 2 ஏக்கர் நிலம். ஒரு தெருவில் 160 பேர் இருப்பாங்க, 80 பெண்கள் 80 ஆண்கள். 80 பெண்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம், 80 ஆண்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தில் அவங்க ஆடல் 2 ஏக்கர் இல்லை, மொத்தமாகவே 2 ஏக்கர் நிலம். கலை பூங்காக்களிலிருந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயன்படுத்துகிற இடம். அங்கே நடனம் ஆடுதல், இது போன்ற வேலைகள், நடனம் ஆடுவதை அந்த கலை பூங்காக்களில் மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் இப்படி ஒரு வாழ்க்கை முறை அவர்களுக்கு இருக்கிறது. அப்புறம் எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க, ஓடி வேட்டையாடுதல், இது போன்ற பழக்கம். அப்புறம் நீச்சல் அடித்து குளிப்பதற்கான நிறைய நீச்சல் கிணறுகள், குளங்கள் அங்கே நிறைய இருக்குது. அந்த விளையாட்டு மைதானங்கள் கலை பூங்காக்கள்லாம் இருக்குல்ல, குடியிருப்பு பகுதிகள், அதில் கிட்டத்தட்ட 3-4 நீச்சல் குளம் இருக்குது. பெண்கள் தனியாக குளிப்பதற்கு நீச்சல் குளம், அது 20 அடி அகலம் 100 அடி நீளம் கொண்டது. பெண்கள் தனியாக குளிப்பதற்கான நீச்சல் குளம் குடியிருப்பு பகுதியிலே இருக்குது. அப்புறம் விளைநிலத்துலேயும் இருக்குது. விளைநிலத்துலேயும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிக்கிற நீச்சல் குளங்கள், இதெல்லாம் கிணறுகள். அது 20 அடி அகலம் 100 அடி நீளம் கொண்டது. இதன் மூலம் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளின் மூலம் அங்கு இயற்கையோடு இணைந்து கலந்து வாழ்கிற அந்த மக்களுக்கு உடல் உழைப்பு என்பது உடல் உறுப்புகளுக்கான அசைவுகள், இடுப்பெலும்பு அசைவுகள், மூட்டுகளுக்கான கைகால் மூட்டுகளுக்கான அசைவுகள், அது ஒரு மகிழ்ச்சியான வழியில் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அங்கே நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் மூலம் அவர்கள் நடனமாடுவார்கள், விளையாடுவார்கள், எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் போவாங்க. அதனால் என்னென்னா அங்கே அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கிற அந்த மக்களுக்கு கைகால் மூட்டு வலிலாம் வரவே வராது. கைகால் மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா அவங்க எங்கே போனாலும் நடந்து தான் போகிறாங்க, ஓடி தான் போகிறாங்க, விளையாடுறாங்க. தினமும் 1 மணி நேரம். அப்புறம் நடனம் ஆடுதல் அதெல்லாம் இருக்குது. தினமும் ஒரு அரை மணி நேரம் நடனம் ஆடுதல், அப்புறம் நீச்சல் அடித்து குளிக்கிறது, அதற்கான இது. அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் 3 மணி நேரம் விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு கைகால் மூட்டு வலி வராது, இடுப்பு வலி வராது, அவங்க குண்டாகவும் இருக்க மாட்டாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அங்கே முற்றுப்புள்ளி. கைகால் இடுப்பு வலி மூட்டு வலியெல்லாம் வர்றதுக்கு காரணம், இடுப்பு வலிக்கெலாம் வர்றதுக்கு காரணம் இடுப்பெலும்பு
தேய்மானம்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம அதற்கு பயிற்சியே கொடுப்பதில்லை. நம்ம வந்து கைகால் மூட்டு அசைவுகளுக்கு எந்தவித பயிற்சியும் கொடுப்பதில்லை. விளையாடுவதில்லை, டான்ஸ் ஆடுறதில்லை, நடப்பதே இல்லை, ஓடுவதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை காரணமாகத்தான் இந்த மூட்டு வலியெல்லாம் வருது. அதுக்கு பயிற்சி நம்ம நடக்க முடியலன்னா நம்ம நடக்கிறதே கிடையாது, ஓட முடியல அப்படின்னா நம்ம ஓடுவதே கிடையாது. அதனால் மூட்டுகளை கால் மூட்டுகள்லாம் அசைக்க முடியலன்னா நம்ம அசைப்பதே கிடையாது. அதனால அதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துட்டாலே அது வந்து ஒழுங்காக சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் அதற்கான அற்புதமான வாய்ப்புகளை அள்ளித்தருகிற ஒரு உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040க்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் வடிவமைத்துள்ள அந்த உலகம் என்பது அவ்வளோ அற்புதமானது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய, மனித இனம் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு இருக்கிறது. குறைகளே இல்லாத ஒரு உலகம் என்று சொல்லலாம். நான் வடிவமைத்தது குறைகளே சொல்ல முடியாத ஒரு மனித வாழ்க்கை முறைக்கு அது உதாரணமாக நம்ம சொல்லலாம். அந்த உலகத்தை, அந்த ஊர் வடிவமைப்பை